சட்டசபையை விட ஆளுநருக்கு அதிக அதிகாரம் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாங்கள் ஆளுநருடன் அதிகார போட்டி நடத்தவில்லை என கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினால் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட தற்காலிக ஆளுநர் தடுத்து நிறுத்துவதா என வினவியுள்ளார். ரோல் மாடல்களை வலைதளங்களில் தேடாதீர்கள் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற கல்வியாளர்கள் பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், பகுத்தறிவுக்கு எதிரான மூட நம்பிக்கைகளை பரப்பும் செயலில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதறுகிறார் என்றும், அவருக்கு தேர்தல் ஜரம் வந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக அதிமுக மிரட்டப்படவில்லை என்றும், மகிழ்ச்சியோடுதான் தாங்கள் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றை பார்த்து திமுக அமைச்சர்களுக்கு பயம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2,24,00,000 பயனாளிகளை கடந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மருத்துவத்துறையில் வெளிப்படைத்தன்மையோடு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக கூறியவர், இந்தியா மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை பாராட்டுவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி விளம்பர ஆட்சி என்பதால் 2026 அதிமுக கூட்டணி எளிதில் வெற்றி பெறும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து திமுகவினர் பதற்றத்தில் இருப்பதாக கூறினார். வெயிலின் உக்கிரம் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை வெயில் சுட்டெரிக்கும் என்பதால் பகல் நேரத்தில் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும், இந்த நாட்களில் வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 11 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 103.49 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கரூர் பரமத்தியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையத்தில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வேப்பனப்பள்ளி, நாச்சிக்குப்பம், மாதேப்பள்ளி, நேர்லகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்குவதற்காக கடலில் பயன்படுத்தப்படும் ராட்சத குழாய்கள் கரை ஒதுங்கிய நிலையில் அதனை கடலுக்குள் கொண்டு செல்லும் பணி 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. கடல் சீற்றம் காரணமாக சுமார் 1500 மீட்டர் நீளமுள்ள ராட்சத குழாய்கள் திடீரென கரை ஒதுங்கின. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் நீட் தேர்வை 23 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். 2025-26 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் மட்டும் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுத உள்ளனர். 450 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் அப்தாலி ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்து வீடியோ வெளியிட்டுள்ளது. இலக்கை துல்லியமாக தாக்கும் திறனை மேம்படுத்திய பிறகு நடைபெற்ற சோதனையால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் இருநாட்டு எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ள சூழலில் அரபிக்கடலில் இந்திய கடற்படை போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. மே 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இந்த கடற்படை போர் பயிற்சி நடைபெறும் என பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயிற்சியின் போது போர்க்கப்பல்களில் இருந்து ஆயுதங்களை ஏவி தாக்குதல் நடத்தும் வகையில் பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர்.
பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பின் போது பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்து செய்ய வேண்டியவை பற்றி இருவரும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். ராஜஸ்தானில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். பஞ்சாபில் தவறுதலாக எல்லை தாண்டிய இந்திய பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தானிய ரேஞ்சர்கள் கைது செய்த நிலையில் அவரை ஒப்படைக்க பாகிஸ்தான் மறுத்துவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் ரேஞ்சரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானிய பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டதை மறைத்ததற்காக சிஆர்பிஎஃப் வீரர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். முனீர் அகமது என்ற அந்த வீரர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அதனை மறைத்திருக்கிறார். மேலும் விசா காலம் முடிந்தும் தெரிந்தே தனது மனைவியை மறைத்து வைத்திருந்தார். பாகிஸ்தான் தோல்வியடைந்த நாடு என்பதால் அந்நாடு இந்தியாவை அமைதியாக வாழ விடாது என அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்தியாவை அமைதியாக இருக்கவிட மாட்டார்கள் என்றும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் ஓவைசி கூறினார். மிக குறுகிய தொலைவிலான இலக்கை குறிவைத்து தாக்கும் அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பை கொள்முதல் செய்யும் பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கொள்முதலுக்கான ஏல முன்மொழிவுகளை பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை முப்படைகளும் பயன்படுத்த உள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அங்கோலா அதிபர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பின் போது அங்கோலா அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராமேஸ்வரம் சென்னை விரைவு ரயிலின் என்ஜின் திடீரென பழுதாகி சிவகங்கை ரயில் நிலையத்தில் ரயில் நின்றதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். என்ஜினை சரி செய்ய ஓட்டுநர் நீண்ட நேரம் போராடியும் முடியாமல் போனதால் மாற்று என்ஜின் வரவழைக்கப்பட்டு 1.5 மணி நேரம் தாமதமாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் ரகளையில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாமல் தானியங்கி தடுப்புகளை எட்டி உதைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் ரகளையில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 2வது நாளாக சமய செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கூடுதல் பொறுப்புகளை கவனிக்கும் ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மின்சாரம் தாக்கி பெயிண்டர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சக்கிலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அஜய் என்பவர் பக்கத்து வீட்டிலிருந்த இரும்பு ஏணியை தூக்கிக் கொண்டு வரும்போது அது மேலே சென்ற மின்வயர் மீது உரசியதால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பூத்தேற்றியில் நிதி நிறுவனத்தில் 37 லட்சம் ரூபாயை மோசடி செய்த பெண் ஊழியர் மற்றும் அவரது ஆண் நண்பரை போலீசார் கைது செய்தனர். நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய பெமிலா ஆண் நண்பரின் துணையுடன் லாக்கரில் இருந்த நகைகளை எடுத்து வேறு நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மேல்மாடி பால்கனி இடிந்து விழுந்து கீழ்மாடியில் உள்ள வீட்டில் சமையலறை முழுவதும் சேதமடைந்தது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டிடங்களின் மேற்கூரைகள் பழுதாகி இடிந்து விழும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு வந்த ராமேஸ்வரம் விரைவு ரயிலில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புவனேஸ்வரில் இருந்து ராமேஸ்வரம் சென்ற ரயிலில் ரயில்வே போலீசார் திடீரென சோதனை செய்தபோது கேட்பாடற்று கிடந்த மூட்டையில் குட்கா, பான் மசாலா, புகையிலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மாவட்டம்
லால்குடி அருகே கட்டிட வேலைக்கான கூலி தராமல் சுமார் 43 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக எஸ்பி அலுவலகத்தில் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். தாளக்குடி பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ராஜேஷ் என்பவர் கட்டிட மேஸ்திரி இளவரசனிடம் புதிய வீடுகள் கட்டித்தர ஒப்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழாய்கள் அடிக்கடி பழுதடைவதால் சரியாக குடிநீர் வழங்குவதில்லை எனவும் பலமுறை ஊராட்சி அலுவலகத்தில் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பேருந்து நிலைய மீட்புக் குழுவினர் பேருந்து நிலையம் மாற்றுவது என்பது தனிப்பட்ட நபரின் நோக்கமாக உள்ளதாக குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பஞ்சம்பள்ளி அருகே 5 தலைமுறையாக அனுபவித்து வரும் நிலத்தை கையகப்படுத்துவதாக கூறி வருவாய்த்துறையினரை கண்டித்து நிலத்தின் உரிமையாளர்கள் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடக்கப்பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அரசு அனுமதித்த நிலையில் நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே சேதமடைந்துள்ள பாலத்தை உடைத்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் பழுதாகி ஆபத்தான முறையில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பிரயான் பூங்கா மற்றும் நட்சத்திர ஏரிக்கு செல்ல ஆர்வம் காட்டிய சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடை விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குமரிமுனையில் குவிந்ததால் மக்கள் வெள்ளத்தில் சுற்றுலா தலங்கள் நிரம்பி வழிந்தன. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தேவாலயத்தில் பக்தரின் பையை மர்ம நபர் நைசாக திருடி எடுத்து சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லில்லி ராஜாத்தி என்பவர் தனது செல்போன், பணம் மற்றும் வாகன சாவி உள்ளிட்ட கைப்பையை தேவாலயத்தின் உள் வளாகத்தில் வைத்துவிட்டு வழிபட சென்றபோது அதனை மர்ம நபர் திருடி சென்றார். மதுரையில் ரயில் பயணிகளிடம் திருடியதாக இளைஞர் ஒருவரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்ற அந்த திருடன் 2021ஆம் ஆண்டு முதல் ரயில் பயணிகளிடமிருந்து லேப்டாப், செல்போன், பணம் உள்ளிட்ட பொருட்களை திருடி வந்துள்ளான். கடந்த 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தவனை மதுரை ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேயிலை தோட்டத்தில் ஒற்றை காட்டு யானை ஒன்று முகாமிட்டுள்ளதால் அங்கு தேயிலை பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். வாசுகி நகர் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் தஞ்சமடைந்த ஜான் என்ற காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி கிராமத்தில் ஜனநாயகன் திரைப்பட படப்பிடிப்பின் போது லைட் சாதன பொருட்கள் தலையில் விழுந்து லைட்மேன் காயமடைந்தார். இதனையடுத்து தாண்டிக்குடி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சென்னை செங்குன்றம் அடுத்த சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையின் போது ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 டன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றை கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் செல்வகுமார், கிளீனர் தயாகரனை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் அங்குள்ள தென்னை மரங்கள் உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தின. அவற்றை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். திருவாரூரில் வீடு கட்ட ஒப்பந்தம் செய்துவிட்டு பணியை பாதியில் நிறுத்திய ஒப்பந்ததாரருக்கு 11,50,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. முருகேசன் என்பவர் விளமல் அருகே வீடு கட்டுவதற்காக ஒப்பந்ததாரர் குருமூர்த்தியிடம் 11 தவணையாக 22 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளார். இருப்பினும் அவர் வீடு கட்டும் பணியை பாதியிலேயே நிறுத்தியதால் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 38 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரருக்கு கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
வலையநகர் கிராமத்தை சேர்ந்த 55 வயதான ரகுமான் என்ற ராணுவ வீரர் பணி நிறைவு பெற்று ஊர் திரும்பினார். அவரையும் அவரது மனைவியையும் சாரட் வண்டியில் அமர வைத்து கிராம மக்கள் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நகரின் பல்வேறு இடங்களில் வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஆந்தனி ஆல்பனீஸ் மீண்டும் ஆஸ்திரேலிய பிரதமராகிறார். ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் நேரடியாக போட்டியிட்ட நிலையில் பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் தலைமையிலான ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மக்கள் செயல் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 97 நாடாளுமன்ற தொகுதிகளில் 87 இடங்களை கைப்பற்றி மக்கள் செயல் கட்சி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து கட்சி தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டாம் உலகப் போரின் வருடாந்திர வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மத்திய மாஸ்கோவில் உள்ள ரெட் சதுக்கத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சி ஒத்திகையில் ரஷ்ய ராணுவத்தினர் ஈடுபட்டனர். ரஷ்யாவின் வெற்றிக்கு வழிவகுத்த வரலாற்று சிறப்புமிக்க T-34 டாங்கிகள் மற்றும் பீரங்கிகள் உட்பட ஏராளமான ராணுவ உபகரணங்களை ரஷ்ய ராணுவத்தினர் அணிவகுப்பில் எடுத்துச் சென்றனர். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி இஸ்ரேல் அரசுக்கு எதிராக டெல் அவீவ் நகரில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ட்ரம்ஸ் வாசித்தும் இஸ்ரேல் அதிபருக்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியும் முழக்கமிட்டனர். அதில் வாய்மூடிய நீதி தேவதை போல வேடமணிந்த பெண் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். மே தின விடுமுறையை வித்தியாசமான முறையில் சீன மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தில் ட்ரம்ஸ் இசைக்கு ஏற்ப ஒருவருக்கொருவர் முகத்தில் சேற்றை பூசிக்கொண்டும் ஒன்றாக நடனமாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் உள்ள கோபனகா கடற்கரையில் நியூயார்க் பாப் பாடகி லேடி ககாவின் இலவச இசை நிகழ்ச்சியை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியை காண சுமார் 16 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏவுகணைகள் விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதம் இறுதியில் சவுதி அரேபியா செல்லவிருக்கும் நிலையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. கொல்கத்தாவில் பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து தரம்சலாவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் லக்னோ அணிகள் மோதுகின்றன. போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக ஐபிஎல்லிலிருந்து 1 வருடம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா தெரிவித்துள்ளார். தாம் ஏமாற்றிய அனைவருக்காகவும் மிகவும் வருந்துகிறேன் எனவும் கிரிக்கெட் விளையாடும் பாக்கியத்தை தான் ஒருபோதும் அற்பமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். பெங்களூருவில் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகளுக்கிடையேயான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 1200 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டுகளை 10 மடங்கு விலை அதிகம் வைத்து 12,000 ரூபாய்க்கு விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்திய திரைப்படங்களாக தயாரிக்கப்படுவதால் தமிழ் திரைப்படங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக நடிகரும் இயக்குநருமான சசிகுமார் தெரிவித்துள்ளார். தமிழில் பெயர் வைக்கும் திரைப்படங்களுக்கு வரி சலுகை இல்லை என தமிழக அரசும் கூறிவிட்டதால் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். துருவ் விக்ரமின் பைசன் திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு வரும் அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன், ரெஜிஷா விஜயன், பசுபதி, கலையரசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அண்மையில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் ரிலீஸ் தேதியை போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. பெண்கள் கதாபாத்திரமே இல்லாமல் உருவாகியுள்ள மனிதர்கள் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் ராம் இந்திரா இயக்கியுள்ள இந்த படத்தை ஸ்டுடியோ மூவிங் டர்டில் மற்றும் ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்துள்ளனர். ஒரு இரவில் 5 நண்பர்கள் சிக்கிக்கொண்ட அவர்கள் சந்திக்கும் பயத்தை மற்றும் பதற்றத்தையும் மையமாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது.
நடிகர் விஜய் அரசியலுக்கு சென்றாலும் பல படங்கள் நடிக்க வேண்டும் என நடிகர் சசிகுமார் தெரிவித்தார். திருப்பூரில் உள்ள தனியார் திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் மத்தியில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இயக்குனர் ரஹாஸ் ஹிதாயத் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிக்கும் ஐ எம் கேம் என்ற மலையாள படத்தில் தமிழ் இயக்குனரும் நடிகருமான மிஷ்கின் மற்றும் கதிர் ஆகியோர் இணைந்துள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் பூஜையுடன் தொடங்கிய நிலையில் துல்கருடன் மிஷ்கின் முதன்முறையாக இணைந்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான JP நட்டா சுவாமி தரிசனம் செய்தார். நாராயணி பீட தங்க கோவிலில் நட்டாவிற்கு பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் பீடாதிபதி சத்யாமாவை சந்தித்து JP நட்டா ஆசி பெற்றார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளையொட்டி தங்க குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி அம்மன் ராமாய சாவடியிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வீதி உலா சென்றதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிவித்து அழைத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் நடைபெற்ற சித்திரை மாத ஜோதி தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இரவு 7:40 மணியளவில் ஜோதி காண்பிக்கப்பட்டதை அடுத்து சத்தியஞான சபையில் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று பக்தி முழக்கமிட்டபடி ஜோதி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் 3ஆம் நாள் சித்திரை வசந்த உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி எழுந்தருள உண்ணாமலையும்மானுக்கு கந்தர்வ பெண்பாவை பூ கொட்டியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை மாத பெருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் வள்ளி தெய்வானை சமைத்த உற்சவர் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். மேலும் முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட சாமி சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பக்தர்கள் கரந்தமலை அடிவாரத்தில் உள்ள கோவில் இருப்பிடத்தில் கொண்டு போய் சேர்த்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள ஐயனார் கோயிலில் புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குதிரை, காளை உள்ளிட்ட மண் சிலைகளை சப்பரத்தில் வைத்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து சென்றனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளிய சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் மேல திருப்பூந்துருத்தியில் புனித அற்புத அன்னை தேவாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் அற்புத மாதா, அந்தோனியார், காவல் சமனசு ஆகிய சொரூபங்கள் பவனி வந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா ஆலயத்தின் 547வது ஆண்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மரியே வாழ்க என கைகளை உயர்த்தியபடி மாதாவை வழிபட்டுச் சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே புனித ஜெர்மோனம்மாள் தேவாலயத்தின் சப்பர திருவிழா நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று திருத்தலத்தை வந்தடைந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள பாபநாசநாதர் உலகாம்பிகை கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.